வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலாக ஏகப்பட்ட படங்கள் வெப் சீரிஸ்னு நிறைய வந்துட்டு இருக்குது. அதில் ஒரு 4 படத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 4மே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் ஒன்று ஒரு டைப்பில் இருக்குது. ஒன்று சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், இன்னொன்று வந்து ஃபேண்டசி ஏரியா, இன்னொன்று வந்து குழந்தைகள் கொண்டாடும் படம்னு இப்படி ஏகப்பட்ட ஏரியாக்களில் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் மகாவதார் நரசிம்மா படம். இது சும்மா வசூலை புரட்டி போட்ட படம். அதாவது கிட்ஸுக்கானது அப்படிங்கிறத தாண்டி குடும்பமாக கொண்டாடி தீர்த்து வசூலை கொட்டி தீர்த்துட்டாங்க. அது இல்லாமல் இதை யூனிவர்ஸாக பெருசாக பிளான் பண்ணிருக்கிறாங்க. அதாவது இந்த படம் ஹிட்னால அவங்க பிளான் பண்ணல, ஆல்ரெடி பெருசாக பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்போ அடுத்தடுத்து வரப்போகுதுங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லிவிட்டாங்க. அதுக்கேற்ற அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸையும் அடித்து நொறுக்கிருச்சு. நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோமே பக்த பிரகலாதன், அதனுடைய ஃபேவரட் படம்ப்பா. அதாவது அந்த கடைசி நரசிம்ம அவதாரம் தாண்டி அந்த குட்டி பையன் விஷ்ணுவை நினச்சி பாடக்கூடிய பாடல்கள்ன்ற மாதிரி அது ஒரு மாதிரி சின்ன வயசில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்ச படமா. அதோடைய அனிமேட்டட் வெர்ஷன் தான் இந்த படம். இதில் விஷ்ணு மேலே அவ்வளோ பக்தியோடு இருக்கிறவன் எல்லாருக்குமே பார்த்தியா விஷ்ணுவோட நாமத்தை சொல்லுங்க, நீங்கள் விஷ்ணுவோட பக்தனாக மாறுங்க, அவர் தான் உலகத்தையே காப்பாற்றுவார்ன்ற மாதிரி அந்த குட்டி பையன் இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா வந்து ஏன்டா உலகம் முழுக்க என்ன தான் கடவுளாக பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்க்கலாமான்ற மாதிரி பையமலையே கோவப்பட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆகுதுங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதை அனிமேட்டட் வெர்ஷனில் குழந்தைகளுக்காக மட்டும் இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் எடுத்துருக்காங்க. அனிமேஷன் குவாலிட்டின்னு பார்த்தாக்க அது ஒரு மீடியம் லெவல் தான். நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தா அந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, பட் இருக்கிற பட்ஜெட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி அடுத்தடுத்த படங்கள் இனிமேல் அந்த குவாலிட்டிங்கிறது நல்லாவே வந்துடும். அது இல்லாமல் அதை மேட்ச் பண்ணக்கூடிய வகையில் தமிழ் டப்பிங்கும் சிறப்பாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் சாம் சிஎஸோடைய மியூசிக் தான். அதுலேயும் சாங்ஸாகவும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் சரி ரெண்டுத்துலையுமே மிரட்டி விட்டுருக்குற. அப்படியே எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது 2 ஃபைட் சீக்வன்ஸ். ஒன்று வராக அவதாரத்தில் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபைட்டு, அப்புறம் கிளைமேக்ஸ் வரக்கூடிய அந்த நரசிம்ம அவதாரம் அந்த ஃபைட்டு. ஸோ ரெண்டுமே வந்து மிரட்டி விட்டுருந்தாங்க. ஸோ மற்ற குறைகள்லாம் மறக்கக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் சரி கட்டுருச்சு. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னுமே இங்கே பிரம்மாண்ட குவாலிட்டியில் கொண்டு வருவாங்கன்னு நம்புவோமாக. 2வது படம் தமிழ் படமான ஹவுஸ்மேட்ஸ். அண்ட் இது வந்து ஃபேண்டசி காமெடி ஹாரர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா. இதில் கதை என்னன்னா, சொந்த வீடு வாங்குறதே எவ்வளோ கஷ்டம் நினைக்கும் போது ஹீரோ வழியாக வாங்கிட்டார். அந்த வீட்டுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சாங்க அதுதான் இந்த படமே. அண்ட் இந்த மாதிரியான ஃபேண்டசி ஏரியாவை கொரியன் சைடில் டசன் கணக்கில் சீரிஸ் படம்னு வந்துருச்சு. தமிழ் சைடில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறாங்க. ஹாரர் ஏரியாவில் ஸ்டார்டிங்கில் அந்த வழக்கமான டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா டோட்டலாக காமெடி ஏரியா அப்படியே எமோஷனல் ஏரியான்னு ஒரு பர்ஃபெக்டாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இந்த படம் இருக்குது. எனக்கு அவங்க 2 பேரும் பேசிக்கக்கூடிய, அதாவது அவங்கள பற்றி அவங்க சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட்டு அதை சீனாவே ஸ்டேஜ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த எமோஷனல் ஏரியாவும் சரி, காளி வெங்கட் கேரக்டர், தர்ஷன் கேரக்டர்னு எல்லாருமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நீட்டான படம். ஸோ தாராளமாக ஃபேமிலியாகவே என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இது இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வித்தியாசமாக வழக்கமாக அந்த ஹாரர் படங்களில் பேயோடைய பேக் ஸ்டோரிலாம் கேட்டு நமக்கு போர் அடிச்சிச்சு இல்லை. ஸோ ஹாரர்லேயே கொஞ்சம் புதுசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்கு சைடில் சுபம்னு வந்துச்சு, அப்படியே கன்னடா சைடில் சூஃப்ரம் சோடு வந்துச்சு. தமிழ் சைட்லையும் எவா ஹாரர்னா வெறும் பேயை வச்சு பயம் காட்டுறதில்லப்பா, நான் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து புதுசாக சொல்லுவோம் பண்ணுற மாதிரி இவங்க ஃபேண்டசி காமெடி படமாக இதை கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக ட்ரை பண்ணலாம்ப்பா. 3வது படம் எலியோ அப்படின்னு சொல்லி அனிமேஷன் மூவி. எஸ், இது வந்து முழுக்க குழந்தைகளுக்கான படம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கப்பா. பெரியவங்களுக்கு ஓகே லெவலாக தான் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த கொக்கோ படமோ இல்லை டாய் ஸ்டோரி படமோ இல்லை ராட்டடோலி படமோ நம்மளுமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். குட்டீஸு அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு இன்னுமே அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகி டாய் ஸ்டோரிலாம் பயங்கரமாக நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறோம். ராட்டடோலி அது நமக்கே ஒரு மெசேஜ் எல்லாம் கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரியான படங்கள்லாம் அப்போ பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதில் கதை என்னன்னு பார்த்தாக்கா, ஹீரோவாக இருக்கக்கூடிய குட்டி பையனுக்கு எனக்கு நீங்கள் யாருமே இல்லை, எனக்கு ஏலியன் தான் வேணும், ஏலியனே வந்து எனக்கு தூயின் போயிடு அப்படிங்கிற மாதிரி ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ண ஆசைப்படுறா. அப்படி இப்போ அவர் கம்யூனிகேட் பண்ணி ஏலியன் வந்து இவரை தூக்கிட்டு போச்சா, அதுக்கப்புறம் நல்லா ஆச்சுங்கிறது தான் இந்த படம். நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. ஆஹா, ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான், எப்படா நடக்க போகுது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறான், சாகசங்கள்லாம் பெருசாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் போக போக நம்ம சோட்டா பீம் டோலக் கூரை காப்பாற்றுறது எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ அந்த மோடுக்கு மாறிடுச்சு. நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறாங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டோலக்பூரி காப்பாற்றும் சோட்டா பீம் படலமாக இந்த குட்டி பையனுடைய அந்த சாகச கதைங்கிறது ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ குட்டீஸ்க்கு அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. நமக்கு ஒரு ஓகே லெவலான படம் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை குட்டீஸ்க்கு மட்டும் போட்டு விட்டு நீங்கள் மற்ற படங்களை வேணால் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ கொக்கோ ராட்டடோலி அதெல்லாம் அந்த லெவலுக்குலாம் எதிர்பார்த்துட்டு இல்லை உட்கார வேண்டாம். சும்மா ஒரு ஓகே லெவல் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். பட் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான அந்த கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறது, ப்ளஸ் அந்த மொத்த உலகத்தையுமே காப்பாற்றுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சோட்டா பீம் லெவலுக்கு தான் இருந்துச்சு. நானும் சோட்டா பீமே ரசித்து பார்ப்பேன்டா அப்படின்னு தாராளமாக பாருங்கள். நானும் சின்ன வயசில் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு ஓகே லெவல் எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவார். ஏலியன் கூட கிரிக்கெட்லாம் விளையாடுவாருங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாலாம் போவார். அந்த லெவலில் தான் இது இருக்கும். வேணா ட்ரை பண்ணுங்கள். 4வது படம் அந்த சர்ஃபர் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவிப்பா. இதில் கதை என்னன்னா, ஹீரோவுக்கு வந்து பீச்சுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு வீட்டை வாங்கணும். அதுவும் இந்த வீட்டில் தான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவோட நான் இருந்தேன்.
எனக்கு இந்த வீடு தான் வேணும், அதனால் இந்த வீடுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி, அதை எப்படியாச்சும் நான் லாக் பண்ணி ஆகணும், இந்த வீடை வாங்கியே திருணுங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாப்படி. அங்கே அவனுடைய பையனாலும் கூப்பிட்டு வந்து இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற சில கும்பல் இவர் அட்டாக் பண்ணலாம் பார்க்க, அது இல்லாமல் இவருக்கு இருக்கிற சுற்றி என்னென்னலாம் பிரச்சனைக்கு இருக்குது, அதை தாண்டி அந்த வீட்டை வாங்கினாரா, அதை தாண்டி இவருடைய லைஃப் அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிடிவாதத்தினால என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் மொத்த படமே. ஹீரோ அந்த பீச்சை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு அப்படியே விஷுவலாக பல விஷயங்கள் ஓடுமா, நம்மளுமே அது ஒரு மாதிரி குழப்பி விட்டுரும். அதாவது இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, ஓஹோ எமோஷனலாக கொண்டு போயிட்டு அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாம் தூண்டி விட்டு பிடிவாத குணத்தோட வாங்கியே தீர்வார்ல அப்படிங்கிற அந்த மோடில் தான் நானும் பார்த்தேன். ஆனால் ஒரு மாதிரி அவர் விஷுவலாக இப்போ எதை இமேஜின் பண்ணுறாரு, எது ரியலாக அவருக்கு நடக்குது, இல்லை என்னவா ஆக போகிறாரு, இல்லை அந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன்லேயே இல்லாமல் நம்மளுமே ஒரு மாதிரி குழப்பி விட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. போக போக அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதோடு சேர்ந்து நமக்குமே ஆமாம் அவருடைய எய்ம் என்னவாக இருந்துச்சு, இப்போ என்ன இப்படி ஆகிட்டாரு, இல்லை இப்போ என்ன எதை நோக்கி போயிட்டுருக்காருன்ற மாதிரி நமக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்குன்னு போர் அடிக்கும் நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு மாதிரி அந்த விஷுவல்ஸாக அவர் அப்பப்போ பார்த்து பார்த்து இமேஜின் பண்ணிப்பாரா, அந்த விஷுவல்ஸ்லாம் நமக்கே ஒரு மாதிரி டேய் இப்போ நான் எதனா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ எதை நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடவே இந்த படம் உங்களை கூட்டிகிட்டு போகும். எப்படி இருந்தாலா இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற அந்த ஒரு மோடில் தான் இந்த படமே ட்ராவல் ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் வழக்கமாக சென்டிமெண்ட்டாக, அதாவது இப்படி இருந்தேனே என் வாழ்க்கை இப்படி வீணாக போச்சே அப்படிங்கிற ரூட்டில் போகாது. இவரே ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு டேய் என்ன மனநிலையில் தான் இவர் இருக்காரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் படம் முழுக்கவே இருக்கும். இல்லைல்லப்பா எனக்கு ஹீரோ இருக்கணும், வில்லன் இருக்கணும், ஹீரோவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கணும், அதை சமாளித்து மாஸ் காட்டி மேலே வரணும், இப்படியான விஷயங்களுக்கு தான் நான் பார்ப்பேன்னா சத்தியமாக இந்த படம் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். இல்லைல்லப்பா கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணுறேன், அதாவது அந்த மைண்ட் செட்டோட அந்த ஹீரோவோட மைண்ட் செட்டு எனக்கும் இங்கே உள்ளே வந்துடணும், நானும் அதே மாதிரி ஒரு குழம்பி போயே இந்த படத்தை கொஞ்சம் அப்படியே கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அட்டம் ட்ரை பண்ணணும்னா இந்த படம் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரியான வேலைகளை உங்களை குழப்பி விடக்கூடிய வேலைகளை இந்த படம் தாராளமாக பண்ணோம். இல்லை நான் வழக்கமான மாஸ் கமர்ஷியல் படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றதுனால நான் ட்ரை பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. தெளிவாக சொல்லிவிட்டேன். வித்தியாசமாக ஒன்று நீங்களே குழம்பி போகணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் அடுத்து வெப்சீரிஸே ஒரு 2 இருக்குதுப்பா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை விட முக்கியமாக 25ஆம் என்ன வரப்போகுது, ஆலிஸ் இன் பார்டர்லாண்ட் வந்து சீசன் 3 வரப்போகுது. அதுக்கான ரீகேப் வேலைகளும் போயிட்டு இருக்குது. கன்ஃபார்ம் ரீகேப் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் செயின்சா மேன் படமும் வரப்போகுது. செயின்சா மேனோட சீசன் 1 ரீகேப்பும் நம்ம சைடில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ரீகேப் வேலைகளே பெருசாக இருக்குது. வெப்சீரிஸ் ஏரியாவை முடிச்சுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டாப் 10 வேறு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் வீடியோ முடிச்சுவிட்டு ஸ்ட்ரைட்டாக ரீகேப்பில் இறங்கிடுறேன். மணி ஹேஸ்ட் கிரியேட்டருடைய வெப்சீரிஸுங்கிறதுனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை முடிச்சுட்டு வீடியோ போட்டுடுறேன்ப்பா. ஸோ நீங்கள் இந்த 4 படங்கள் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க, அண்ட் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சது அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.